எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யூரோஎஸ்டியோட 4 hour சார்ட்டில் நம்ம எப்படியெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது என் ஃபேஸ்புக் பேஜ், இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் நான் கால்ஸில் போஸ்ட் பண்ணுவேன். 50 பேர் வந்ததையும் நான் கண்டிப்பாக நான் லைவில் யூடியூப்பில் நான் கால்ஸில் ட்ரேட் எல்லாமே நான் பண்ணுவேன் லைவில். இன்னும் ஒரு 17 பேர் இருக்கிறாங்க. 50 பேர் வந்தது கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து யூரோஎஸ்டி சார்ட்டு 4 hours டைம் ஃப்ரேம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 hours வந்து என்ட்ரிஸ் வந்து நிறைய கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம 3 மாதம் பேக்கப் பார்த்துக்கலாம், 3 months பேக்கப் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக வந்து மே 29ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த 1 பாயிண்ட் வர்றதுனால நம்ம 1 பாயிண்ட் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கிறது இல்லை. 13,498 13,500 வாங்கியிருந்தோம்னா 1 பாயிண்ட் 13,400 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 13, 14,400, 15, 16,400 கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் நம்மளுக்கு பக்கம் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பொசிஷனல் ட்ரேட் மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் 4 hour சார்ட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்தில் ஒரு 13ஆம் தேதி ஒரு 10 நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சாலே போதும். 3000 பாயிண்ட் பக்கம் நம்ம யூரோஎஸ்டியில் எடுக்கலாம். அடுத்த சிக்னல் எப்போதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன் இந்த சிக்னலில். இப்போ இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் என்ட்ரி நம்மளுக்கு கொடுத்துருக்கு, ஆனால் அதை எடுக்கலை. திருப்பி நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா 14,965. நம்ம 970 எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15,301 வரைக்கும் போயிருக்கு. இது நமக்கு 970 300 வரைக்கும் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு டார்கெட் இங்கே ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ரீசனான டார்கெட் தான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஓப்பனில் ஒரு டார்கெட்டை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். இங்கே நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சி திருப்பி நம்மளுக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. 14,606 நம்ம 14,600 எடுத்திருந்தா 14,460 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 140 பாயிண்ட் தான் இங்கே கிடைச்சிருக்கு. நம்ம இதை புக் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் லாஸ்னா நம்மளுக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. 15,000 தான் நம்மளோட ஹை. கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு இது லோ 400 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. $4 பக்கம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு பை என்ட்ரி 15,000. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 15,438. இங்கே 400 பாயிண்ட் வந்துருக்கலாம். அந்த $4 நம்ம புக் பண்ணிக்கலாம். மேபி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சாலும் இதோட லோ கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அதனால் இங்கே நம்ம 15,000 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்மளுக்கு மேலே தான். இப்போ இங்கே பண்ண நமக்கு இந்த $5 லாஸ், இந்த $4 லாஸை பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 18,300 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்குது. கிட்டத்தட்ட 3,300 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரே இதில் வந்து கிடச்சிருக்கு, ஒரே ட்ரெண்டில் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 19ஆம் தேதி இந்த என்ட்ரி எடுத்திருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட் பக்கம் வந்திருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் இந்த ப்ராஃபிட்டில் எடுக்க முடியும். இதில் இந்த செல் என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகலை, இந்த பை என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 17,476 நம்ம 480 எடுத்திருப்போம். 580 கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு 170 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த செல் எடுத்துருக்க மாட்டோம், இந்த பை எடுத்துருக்க மாட்டோம். நிறைய சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு பை கிடச்சிருக்காது. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் தான். இந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஈஸியாக கிடச்சிருக்கு. இங்கே ஒரு செல் என்ட்ரி இருக்குது 17,014. இப்போ 17,010 எடுத்திருந்தோம்னா 213 நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் $2 தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகிருக்கு. திருப்பி நம்ம 17,240 எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 180 190 பாயிண்ட் நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே லாஸ் ஆனது இங்கே நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம். அந்த நம்ம லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி கூட போய்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு அப்போவே அந்த வீக்லேயே ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த வீக்கில் மொத்தமாக 1 2 3 4 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஒரு வீக்ல 4 என்ட்ரி கிடைக்கிறது கரெக்ட் தான். ஒவ்வொரு வாரம் என்ட்ரி கிடைக்காது. இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடச்சிருக்காது. இது நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லோ 17,005. நம்ம 17,010 17,000 வச்சுக்கலாம். இதோட லோ
15,568. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1300 பாயிண்ட் 1900 பாயிண்ட் நம்மளுக்கு நமக்கு ப்ராஃபிட். திருப்பி இங்கே ஒரு நியூஸுக்கு வந்து நம்ம மேலே வந்துருக்குல்ல, ஆனால் நம்மளுடைய ஹையை இங்கே பிரேக் ஆகிருக்காது. இந்த கேண்டிலோட ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், இங்கே இப்போ நம்ம பிரேக் ஆகிருக்காது. ஒரு நல்ல ப்ராஃபிட் இங்கே கிடச்சிருக்கு. அடுத்தது ஒரு பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 16,734 நம்ம 40 எடுத்திருப்போம். 16,740, 14,887 நம்ம 740 எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு வாரத்திலே கிடச்சிருக்கு. இது பற்றி 21ஆம் தேதி, திருப்பி 24ஆம் தேதி 3 நாள்லேயே நம்மளுக்கு 1000 பாயிண்ட் யூரோஸ்லேயும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 16,705 நம்ம 16,700னே வச்சுக்குவோம். 14,915 14,700லேருந்து 13,915னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1,800 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட். அதாவது வந்து 1 வீக்லேயே நம்ம மண்டே இந்த மாதிரி ட்ரேடு பண்ணியிருப்போம் 28ஆம் தேதி. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் தேதி ஒரு 4 நாளில் நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம், இங்கேருந்து இது வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே. அப்போ நம்மளுக்கு மண்டே என்ட்ரி கிடச்சிருக்கும், நம்மளுக்கு ஃப்ரைடே டார்கெட் புக் ஆகிருக்கும். வீக்லி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 லாட்டு போட்டிருக்கணும். ஒரு லாட் வந்து சின்ன ப்ராஃபிட், இன்னொரு லாட் வந்து நம்மளுக்கு ஹையர் ப்ராஃபிட்டை நம்மளுக்கு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ஒரு பை கிடச்சிருக்கு. இந்த பை நம்மளுக்கு எடுத்துக்கல. அடுத்து ஒரு செல்லும் எடுத்துல. அடுத்து லாஸ்ட்டாக இந்த பை எடுத்துருக்கு. இந்த செல் நம்மளுக்கு இதாகல, என்ட்ரி எடுத்துக்கல. அப்போ நம்ம இந்த பை மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளுக்கு இது பை என்ட்ரி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 15,861 நம்ம 870 எடுத்திருப்போம். 5,870, 16,988 17,000, 15,870 கிட்டத்தட்ட 1,100 பாயிண்ட் டக்குன்னு ஒரு 2 நாள் நம்மளுக்கு ப்ராஃபிட். இது ஒரு ஃபார்வர்ட் சார்ட், 2 நாளில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிட்ட இருக்கும். இது நம்மளுக்கு என்ட்ரி எடுத்திருக்காது. இப்போ இது நம்ம பை என்ட்ரி எடுத்திருப்போம். 16,993க்கு 16,200 எடுத்திருப்போம். 17,300. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 1000 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம இந்த செல் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். திருப்பி இந்த பை 16,505 இருக்கு. 17,158 இங்கே கிட்டத்தட்ட 1,100 பாயிண்ட். இதெல்லாம் ஒரு 2 டேஸில் நம்மளுக்கு ப்ராஃபிட். 2 நாளில் 1000 பாயிண்ட் வர அளவுக்குலாம் சிக்னல்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது வந்து நல்ல அக்யூரஸான சிக்னல் வந்ததுன்னா கரெக்டாக நமக்கு டார்கெட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் கம்பல்சரி. ஏன்னா 4 சார்ட்டுங்கிறது அந்த கேண்டிலோட ஹையைக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ நமக்கு இங்கே ஒரு செல்லு கிடச்சிருக்கு 16,421 420 எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட 16,219 400 கிட்டத்தட்ட நமக்கு 200 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. நம்ம இது டார்கெட்டு புக் பண்ணலினாலும் இந்த ஹையில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். 240 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். திருப்பி இந்த பை எடுத்திருக்க மாட்டோம். திருப்பி நம்ம இங்கே செல் எடுத்திருப்போம். இந்த செல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,468 16,460 15,828 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நிமிஷம் 16,468 16,460 கிட்டத்தட்ட நமக்கு 700-800 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்னொன்று நான் அப்படியே சொல்கிறேன்னு சொல்லி இது ஒரு ட்ரிக் சொல்கிறேன்றதுனால இந்த சிக்னலுக்கு கீழே நம்மளுக்கு ட்ரேட் ஆகும்போது இது ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு நம்ம பை சிக்னல் கிடச்சதையுமே இதை நம்ம என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஃபாரெக்ஸில் பையும் செல்லும் மற்ற டைமில் நம்ம பண்ணிக்கலாம், ஒரே சேம் டைமில் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பை என்ட்ரி நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சிக்னல் திரும்பி வரும்போது இன்னொரு செல் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே ரிகவர் ஆயிரும். இந்த கொடுத்த இந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு டார்கெட் ஆயிரும். எப்போவுமே ஒரு சிக்னல் கிடச்சுன்னா அந்த சிக்னலோடைய லோவத்தான் நம்மளுக்கு பையுக்கு ஸ்டாப் லாஸ், செல்லுக்கு ஹை தான் ஸ்டாப் லாஸ். இது நம்ம ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதையுமே நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த ட்ரெண்டுக்கு வந்தால் மட்டும் தான். இது சப்போஸ் அதை உடச்சா தான் நம்மளுக்கு அந்த பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்க பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே ட்ரெண்டு பிரேக் பண்ணி இங்கே சேஞ்ச் ஆகுதில்ல அந்த மாதிரி. இப்போ இவ்வளோ நீளமான நம்ம இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் வைக்கணும். இந்த கேண்டில் எடுக்க வேண்டியதில்லை.